இன்னைக்குரிய டிவோஷன் என் இயேசுவும் நானும் உபாகமம் 5:31. என் இயேசுவும் நானும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அனுபவம். இதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, நமது ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஐக்கியத்தை தான் இது குறிக்குது. அதனை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம டெய்லியும் அவரோடு பேசுவதற்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். தேவனும் தனிப்பட்ட விதத்துல நம்மளோடு பேச விரும்புறாரு. நம்ம அவரோடு ஐக்கியம் கொள்றப்ப அவருடைய ஸ்வீட்டான சத்தத்தை கேட்கிறவர்களாக கொஞ்ச நாள்ல நம்மளும் ஈஸியா மாறிடுவோம். நம்ம வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம். ஆபீஸ்ல நமக்கு பல முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருந்திருக்கலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால நமக்கு தேவனோடு செலவழிக்க நேரம் இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தேவனோடு ஒரு பர்சனலான தனிப்பட்ட விதத்துல நேரம் செலவழிக்க வேண்டிய அத்தியாவசியமும் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. மோசே இஸ்ரவேலரை வனாந்தரத்துல வழி நடத்தினப்ப ஜனங்களை எல்லாம் அனுப்பிட்டு நீயோ என்னிடத்துல வான்னு ஏசப்பா கூப்பிடுறாரு. அப்போது ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல மோசேயோட ஆண்டவர் பேசுறாரு மலை மேல. தேவன் தன்னுடைய மனதுல இருக்கும் பாரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறாரு. நம்ம மேல இருக்க திட்டங்களை நமக்கு சொல்லுவாரு. என் இயேசுவும் நானும் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ள நம்ம இன்னும் நம்மள மென்மேலும் தாழ்த்தணும். காட்டத்தி மரத்தின் மேல ஏறி இருந்த சகேயுவை நோக்கி இயேசு சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும்னு கூப்பிடுறாரு. நம்மளையும் அதே மாதிரிதான் கனிவோடு அழைக்கிறாரு. நம்மளுடைய சுயங்களையும் நமக்கு இருக்க மேன்மைகளையும் பெருமைகளையும் விட்டுட்டு சீக்கிரமா மனத்தாழ்மையோடு வந்தோம்னா அவருடனே கூட நடந்து அவரோடு தங்கி இருக்கிற ஒரு பிரசன்ஸை நம்மளால உணர முடியும். இயேசுவும் நானும் அப்படிங்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் விரும்பும் பரிசுத்தம் நம்மள்ட்ட இருக்கணும். லீபனோனில் இருந்து என் மனவாட்டியே வான்னு கர்த்தர் நம்மளை அழைக்கிறாரு. லீபனோன் என்பது ஒரு வெண்பனிமலை. அது எப்பயுமே ஒரு உறைந்த பனியால மூடப்பட்டிருக்கும். ஒயிட், வெண்மை, தூய ஜீவியத்தை குறிக்கும். பரிசுத்த இடத்துல வசிக்கிற மனவாட்டி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய அழைக்கிறாரு. நம்ம அப்படி செய்யறப்ப பரிசுத்தவான்கள் கூட்டத்துல நம்மளும் ஒரு நாள் காணப்படுவோம். என் இயேசுவும் நானும் அப்படிங்கிற இந்த ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்பூமியில நம்ம வாழ்றப்ப நம்ம அவருக்கு பிரியமானதை எப்போதும் செய்கிறவர்களா நம்ம சிந்திக்கிறவர்களா வாழ முடியும். இந்த பூமியில நம்மள பரிசுத்தமாக காத்து கொள்ளுகிறவங்க ஒரு நாள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம அவரோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களா ஜெயம் கொள்கிறவர்களா இருந்தா தேவனுடைய சிங்காசனத்துல கடைசி காலங்கள்ல அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்வாரு. அந்த இட்டர்னல் குளோரியில தேவனே உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் ஸ்திரப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன்.